மத்தியில் இருக்கிற பெனிஷ் அவங்க வந்து ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணுவாங்க. பரிசுத்தம் நல்ல தகப்பனே சப்பா, ஆஸ்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி ஆண்டவரே சப்பா. இந்த நாள் ஆண்டவரே சப்பா, அந்த யூத் பிரேயரே சப்பா நீ நடத்தும்படியாக சப்பா தந்த அந்த மேலான தயவுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே சப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே சப்பா என்ன நோக்கத்திற்கு அவங்களுடைய அந்த சமூகத்தை தேடி வந்திருக்காங்களோ சப்பா, அந்த நோக்கத்தை சப்பா நீங்கள் நிறைவேற்றுங்க ஆண்டவரே சப்பா. என்ன தடைப்பட்டிருக்க ஒவ்வொரு ஆத்மாக்களையும் சப்பா, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் சப்பா நேரமே சப்பா கடந்து வர கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே சப்பா. துவக்கம் முதல் முடி நாள் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே சப்பா. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபிஷேகத்தினாலே சப்பா நீங்கள் நிரப்புங்க சப்பா. தயவுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸோ எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஷெட்யூலில் போட்டிருந்தேன் சாங்ஸ் பாடணும்னு சொல்லிட்டு, பாடக்கூடிய நபர்கள் இல்லாதனால நம்மளே ஒரு சாங் பாடிடலாம். ஓகே, சாங் ஷீட்டில் வந்து ஸோ உங்கள் சாய்ஸ்க்கு நான் விட்டுடுறேன். சாங் நம்பர் 19 ஓகேவா, இல்லை சாங் நம்பர் 26 பாடலாமா? சீக்கிரம் பாருங்கள், சாங் நம்பர் 19 பாடலாமா, சாங் நம்பர் 26 பாடலாமா? 26 பாடலாமா? 26ல் இங்கிலீஷ் ஸ்டான்ஸாஸ் எல்லாம் இருக்குது, ஓகே இல்லையா? பாடலாமா? சூப்பர். என் கூட சேர்ந்து இணைந்து பாடலாம். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். அவர் ஒருவரே பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். அவர் அற்புதங்களை நடத்துகிற தேவனாக மாத்திரம் கிடையாது, அவரை போல இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஒத்துக்கிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் அதிக அன்பை நம்ம மேல வைத்திருக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஜீவனையே கொடுத்து நம்ம ரட்சித்த தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் சத்தத்தை உயர்த்தி பாடலாம். துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்பே. துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. இங்கிலீஷ்ல பாட ரெடியா? ஆமென். You deserve the glory and the honor. I lift my hands in worship, I bless your holy name. You deserve the glory and the honor. I lift my hands and worship and bless your holy name. You are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. You are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like
like you. There is no one else like you. You deserve the glory and the honor. Lord, I lift my hands and worship. I'll bless your holy name. You deserve the glory and the honor. Lord, I lift my hands and worship. I'll bless your holy name. You are great. You do miracles so great. Lord, I lift my hands and worship. I'll bless your holy name. You deserve the glory and the honor. I lift my hands and worship. I'll bless your holy name. You deserve the glory and the honor. I'll lift my hands and worship. I'll bless your holy name. You are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else like you. You are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else like you. There is no one else like you. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை. உம்மை போல யாருமில்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை. உம்மை போல யாருமில்லை. இயேசு போல யாருமில்லை. இயேசு போல யாருமில்லை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலையில வேளையில நான் உங்களை பார்த்து சொல்றேன், யாரெல்லாம் இயேசு போல யாருமே கிடையாதுன்னு சொல்கிறீங்களோ ஒரு பெரிய தயவு உங்கள் மத்தியில் கடந்து வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. எப்போல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ என்னால் முடியும்னு சொல்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் தோற்று போயிடுவீங்க. நீங்கள் எப்போ என்னால் முடியாதுப்பா, கடக்க முடியாது, நடக்க முடியல, என்னால் இந்த போராட்டத்திலேருந்து வெளியில் வர முடியல, இந்த பாவ செயலிருந்து வெளியில் வர முடியலன்னு சொல்லி எப்போ உங்களால் முடியல நீங்கள் தாழ்த்துறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக தேவனுடைய தயவு உங்கள் மத்தியில் கடந்து வந்துடும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சின்ன காரியம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வரும்பொழுது வனாந்தரத்தில் ஒரு பெரிய செங்கடல் அப்படியே நின்றுச்சு அவங்களுக்கு முன்னாடி. பின்னாடி பார்வோனுடைய சேனை அப்படியே கடந்து வருது. அது வரைக்கும் ஆண்டவர் நடத்திட்டாரு. ஆனால் அந்த கடலை பார்க்கும்போது என்ன நினச்சி பார்த்துருப்பாங்க, ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, மோசேக்கு பதில் நீங்க இருக்கிறீங்க. ஒரு 1000 ஜனங்க, ஒரு 1,00,000 ஜனங்களை கொண்டு வந்தாங்கன்னா நீங்க ஒரு 1000 பேர் வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து அவங்க பிரெயின் வாஷ் பண்ணிட்டு அவங்களை அப்படியே கூட்டிட்டு வந்துட்டே இருக்கிறீங்க. நடுவில் ஒரு கடல் வந்துடுச்சு, பின்னாடி ஒரு சேனை துரத்திட்டு வருது. நீங்க மோசேவா தான் என்ன பண்ணுவீங்க? அப்படியே விட்டு ஓடிட்டு இருப்போம் இல்லையா? ஏன்னா அந்த 1000 பேர்கிட்ட மாட்டினான்னு என்ன பண்ணுவாங்க? நஞ்சு எடுத்துருவாங்க. உன்னை நம்பி நான் வந்தேன், என்னை கடலில் கொண்டு வந்து சாவடி எடுத்து கூட்டின்னு வந்துட்டியாடா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இல்லையா? நம்மளுக்கெல்லாம் ஒரு பயம் வந்துட்டு இருக்கோம். ஆனால் மோசையை பாருங்க, அழகாக அந்த இடத்துல முட்டி போட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்குறாரு. ஏசப்பா, உங்களை நம்பி நான் கொண்டு வந்துட்டேன் ஆண்டவரே, இதுக்கு மேலே என்ன பண்ணணும் தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில் இருக்கிற அந்த கோலை உயர்த்தி பிடின்னு சொல்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட உங்கள் கரத்தில் அநேக காரியங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். தாளந்துகளை கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்கான டேலண்ட்ஸை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் அந்த டேலண்ட்ஸில் என்ன பண்ணணும்னா அதை உயர்த்தி பிடிக்கணும். அந்த டேலண்ட்ஸை உயர்த்தி பிடிக்கிறேன்னு தெரியுமா? ஒரு அர்ப்பணிப்போட ஆண்டவர் என்னை கொடுத்துருக்க தாளந்து என்ன மகிமைப்படுத்தி கொள்வது கிடையாது, நான் இந்த தாளந்தை வச்சு உங்களை மகிமைப்படுத்தணும். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா ட்ராப் பண்ணலாம், சில பேர் நல்லா பாடலாம், டான்ஸ் பண்ணலாம், எல்லாமே கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக அதை உயர்த்தி பிடிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு பிரிவு உண்டாகும். உங்களுக்கான வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அவர் என்ன பண்ணார்? அந்த கோலை உயர்த்தி பிடிக்கும் பொழுதோ அந்த கடல் வந்து என்ன ஆச்சா? 2 அப்படியே பலந்து போச்சா. ஹல்லேலூயா. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் இல்லையா? எவ்வளோ நம்ம ஈஸியாக இந்த பைபிளில் இந்த வார்த்தைகளை படிச்சுட்டு அப்படியே கடந்து போயிடுறோம். ஆனால் அதை கொஞ்சம் நம்ம ஆழமாக சிந்திச்சு பார்க்கும்போது தெரியும் அது எவ்வளோ பெரிய மிராக்கல் சொல்லிட்டு. ஆமென்.
அதான் இதில் யூ ஆர் கிரேட், யூ டூ மிரக்கிள்ஸ் ஸோ கிரேட். ஆமென். அவர் வந்து அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அற்புதம்னா தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருப்பீங்க, திடீர்னு உங்கள் பாக்கெட்டில் ஒரு 10 ரூபாய் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அது அற்புதம் கிடையாது. ஓகே, உங்களுடைய தேவைகளை அவர் என்னதென்று அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய பாடுகள் எந்த வழியில் நடக்கிறீங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனாலுமே நீங்கள் அவரை நோக்கி பார்க்காத வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்காது. ஆமென். ஆண்டவர் தெரியுமா அந்த இடத்துல ஒரு கடல் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும், தெரியுது இல்லையா? ஆண்டவருக்கு தெரியும். நடத்திட்டு வந்துட்டே இருக்காங்க. ஆண்டவராக அற்புதம் நடத்தணும் அப்படின்னு நினச்சிருந்தா அவங்க என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த இடத்துல வரும்பொழுதே அந்த கடல் ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சுட்டு இருக்கும், இவங்க அதனுடைய நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஒத்துக்கிறீங்களா? இது ஒரு புதிய வெளிப்பாடு இல்லையா? ஆமென். ஸோ ஆனால் அந்த கடலை வந்து ஆண்டவர் என்ன பண்ணலை, பிளக்கலை, அப்படியே தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அந்த கடலை பார்க்க வைக்கிறாரு, பயப்பட வைக்கிறாரு, திகில் பட வைக்கிறாரு, எல்லாம் முறுமுறுக்க வைக்கிறாரு. ஓகே, கொஞ்ச நேரம் அப்படியே ஆண்டவர் என்ன பண்ணார், அப்படியே விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். ஓகே, அதே மாதிரி தான் சில நேரத்தில் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்களுக்கு முடிவு கிடைக்கல, வழி கிடைக்கல அப்படின்னும் பொழுது என்ன பண்ணுவார், ஆண்டவர் விட்டுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். என்ன தான் பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு. அந்த இடத்துல மோசே ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கையில் இருக்கிற காரியத்தை உயர்த்தி இப்படி நான் அதை பிளக்கிறேன் அப்படின்ட்டு. ஆமென். இந்த நாளில் கூட உங்களுக்கு சில காரியங்கள் இருக்கலாம். நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது தான் அதற்கான பதில் உங்கள் மத்தியில் கடந்து வரும். அந்த பதில் வந்த பிரகாரமாக நீங்கள் செய்யும் பொழுது தான் உங்களுக்கான அற்புதங்கள் அந்த இடத்துல கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா, கரெக்டாக? ஆமென். எவ்வளோ நல்ல தெய்வம் இல்லையா? ஸோ அவருடைய அற்புதங்களுக்காக கடைசி அந்த நீர் பெரியவர் அந்த கோரஸ் மாத்திரம் பாடலாமா? ஆமென். எல்லாம் உணர்ந்தவர்களா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் தான் அந்த மோசேவாக இருக்கிறீங்க, உங்கள் கரத்தில் ஒரு கோலை வச்சுட்டு இருக்கிறீங்க. அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு இந்த பாட்டை அப்படியே நீங்கள் பாடலாம். நம்ம நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. You are great, you do miracles so great, there is no one else like you, there is no one else like you, there is no one else like you. Amen. Amen. Hallelujah. எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டி, உம்மை போல யாருமே கிடையாது ஆண்டவரே, நீர் மாத்திரம் தான் துதிக்கு பாத்திரராக இருக்கிறீங்க. ஹalleluya. இன்னும் ஒரே ஒரு சாங் மட்டும் நான் பாடிட்டு கேர்ள்ஸ் கிட்ட ஒரு சாங் ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன். அவங்க ஒரு சாங் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் சாங் நம்பர் 27 எடுத்துக்கோங்க. சாங் நம்பர் 27. நெக்ஸ்ட் எத்தனை பேருக்கு இந்த சாங் தெரியும்? யாருக்கும் தெரியாதோ? 2 பேருக்கு மட்டும் தான், 3 பேருக்கு தெரியுது, 4. வேறு யாருக்கும் தெரியாது அந்த சாங்கை? தெரியாதுங்களா? ஓகே. ஸோ எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டி தெரியாதவங்க இந்த சாங்கை கற்றுக்குங்க. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா, நம்ம கண்ணீரை துடைக்கிற தெய்வன், கஷ்டத்தை எல்லாம் நீக்கி போடுகிற தெய்வன். அவர் எவ்வளோ அழகான தெய்வனா, பெரிய தேவனா, நல்ல தேவனா இருக்கிறார். எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடலாம். எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா, எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா, என் கண்ணீரெல்லாம் துடைப்பாரு, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவாரு. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா, என் கண்ணீரெல்லாம் துடைப்பாரு, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவாரு. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா, எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா, எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா, என் கண்ணீரெல்லாம் துடைப்பாரு, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவார். எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா, என் கண்ணீரெல்லாம் துடைப்பாரு, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவார். எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. பாவியில் பிரதான பாவினா, என்
என் பாவத்தை நீர் மன்னித்தீரையா. பாவியில் பிரதான பாவினா என் பாவத்தை நீர் மன்னித்தீரையா. ரத்தத்தினாலே கழுவி நீரே பரிசுத்தமாய் என்னை மாற்றி நீரே. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. ரத்தத்தினாலே கழுவி நீரே பரிசுத்தமாய் என்னை மாற்றி நீரே. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. என் கண்ணீரெல்லாம் துடைப்பாரு, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவாரு. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. என் கண்ணீரெல்லாம் துடைப்பாரு, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவாரு. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. சொந்தமெல்லாம் மறந்து போனாலும், நண்பர் எல்லாம் உன்னை வெறுத்தாலும், சொந்தமெல்லாம் மறந்து போனாலும், நண்பர் எல்லாம் உன்னை வெறுத்தாலும், கைவிடாத தெய்வம் நீரே, என்னை மறவா ராஜன் நீரே. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. கைவிடாத தெய்வம் நீரே, என்னை மறவா ராஜன் நீரே. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. சத்தம் போதாது, இன்னும் சத்தமா கையை தட்டி. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. என் கண்ணீரெல்லாம் துடைப்பாரு, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவாரு. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. கண்ணீரை துடைக்கிற தேவன் இல்லையா? என் கண்ணீரெல்லாம் துடைப்பாரு, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவாரு. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. என் கண்ணீரெல்லாம் துடைப்பாரு, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவாரு. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. என் கண்ணீரெல்லாம் துடைப்பாரு, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவாரு. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. நீங்க பாடுங்களேன் சத்தமா. ஆமென். அவர் நல்ல தேவனா இருக்கிறார். கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவார். நீங்க பாடுற வரைக்கும் விட மாட்டார். கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவார். இன்னும் சத்தத்தை எதிர்பார்க்கிறேன். எவ்வளவு நல்ல தெய்வம். எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. உணர்ந்து பாடுங்களேன். எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. என் கண்ணீரெல்லாம் துடைப்பாரு, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவாரு. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. உங்க கண்ணீர் துடைக்கப்படணும்னா பாடணும். அப்படி இருக்கிற இடத்துல கண்ணை மூடுங்களேன். ஹல்லேலூயா. நம்ம ஒன்றும் வர்ஷிப்குள்ளே போகல, பட் சில காரியங்களை நான் உங்கள் மத்தியில் சொல்கிறதுக்காக நான் வந்து ஆவியில் உந்தப்படுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல வந்து அமர்ந்து கொண்டு இருக்கிற உங்கள் மத்தியில் கர்த்தர் இறங்கி வந்து பெரிய காரியங்களை செய்யணும்னு சொல்லி அவர் வாஞ்சிக்கிறார். ஒரே காரியம், நீங்கள் நல்ல தேவன்னு சொல்லி உங்கள் இருதயத்திலேருந்து நீங்கள் சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் கண்ணீரை யாரும் துடைக்க முடியலன்னு சொல்லி நிறைய பேர் அங்கலாய்த்து இந்த இடத்துல இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறார், நானே உங்கள் கண்ணீரெல்லாம் துடைக்கிறவராக இருக்கிறேன். உங்கள் கண்ணீரெல்லாம் வந்து துருத்தியில் வந்து கர்த்தர் சேகரித்து வச்சுட்டு இருக்கிறாரா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார். இந்த இடத்துல நீங்கள் வந்து யாரும் துணிகரமாக அப்படியே உட்காந்துட்டு இராமல், நிர்விசாரமாக உட்காந்துட்டு இராமல்,
உங்கள் இருதயத்தை திறந்து ஆராதிக்கிறவர்களாக நீங்கள் மாறும் பொழுது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மோசேக்கு இருந்த அந்த செங்கடலை கர்த்தர் பிளந்த வண்ணமாய் உங்கள் மத்தியில் காணப்படுகிற எல்லா போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், வியாதிகள், கண்ணீர், வியாகுலங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தரதை பிளக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமாக கரங்களை தட்டி ஆமென். அவர் எவ்வளவு நல்ல தேவனாக இருக்கிறார். அடுத்தபடி நம்ம மத்தியில் இருக்கிறதான சிஸ்டர்ஸ், கேர்ள்ஸ் வந்து ஒரு பாட்டை பாடுவாங்க. இந்த பாட்டு முடிஞ்ச அப்புறமேட்டுக்கு அப்படியே வர்ஷிப் நம்ம மத்தியில் இருக்கிறதான சிஸ்டர்ஸ் வந்து பொறுப்பெடுத்து நடத்துவாங்க. Song number 20. And of God am I love. நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். And the hand of God am I love. நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். எஸ்தனா, நெகேமியானா, என் மேல கர்த்தர்
ஐ மீன் ஒரு சின்ன கரெக்ஷன். வர்ஷிப் முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பைபிள் ரீடிங் பண்ணிடலாம். பைபிள் ரீடிங் மத்தியில் இருக்குன்னா ஷக்கீனா வாசிப்பாங்க. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 1லேருந்து 15 வசனங்கள் வரைக்கும் மட்டும். நெக்ஸ்ட் ஒரு சிறப்பு சாட்சி இருக்குது. சாட்சிக்கு வந்து பார்கவி ரெடி ஆயிக்குங்க. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம். சாலமோனின் நீதிமொழிகள். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாய் இருக்கிறான். அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருத்த விடார், துன்மார்க்கருடைய பொருளையோ அகற்றி விடுகிறார். சோம்பருக்கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ இலச்சையை உண்டாக்குகிற மகன். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும், துன்மார்க்கனுடைய பேரோ அழிந்து போகும். இருதயத்தில் ஞானமுள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான், அலப்புகிற மூடனோ விழுவான். உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான், கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். கண்சாடை காட்டுகிறவன் நோவு உண்டாக்குகிறான், அலப்புகிற மூடன் விழுவான். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம், மதிகேரனுடைய முதுகுக்கு ஏற்றது பிரம்பு. ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள், மூடனுடைய வாய்க்கு கேடு சமீபிக்கிறது. ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், ஏழைகளின் வறுமையோ அவர்களை கலங்க பண்ணும். ஒரு சாட்சியை கேட்கலாம், 2 minutes மட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசப்பா என்னையும் ஒரு சீரிஸ் வச்சு அனுப்பிட்டு வச்சுருக்காரு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஆஃபேலி எக்ஸாம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ வந்து பூஜான்னு ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து நான் ஏசப்பா பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அவள் வந்து இந்து சம்மந்தப்பட்டவ. அப்போ வந்து என்கிட்ட சொன்னான், நான் வந்து ஏசப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் ஏசப்பா அறியாத குடும்பத்துலேருந்து இருக்கேன், நான் எங்கள் வீட்டிலலாம் அனுப்ப மாட்டாங்க சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரின்ட்டு நாங்கள் எப்பப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஏசப்பா பற்றி நான் சொல்லுவேன், 2 பேரும் உட்காந்து ப்ரேயர் பண்ணுவோம். அப்படியா கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 4-5 பேர் வந்து எங்களை பற்றி வேறு மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் சொன்னேன், நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன், நீங்கள் வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் நான் ஏசப்பா பற்றி சொன்னேன். நான் ஒருத்தி வச்சு தான் நான் வந்து ஆரம்பித்தேன் ஏசப்பா பற்றி சொல்ல. ஏசப்பா வந்து 4 பேரை கூட்டிகிட்டு வந்தார். அந்த 4 பேர்கிட்டும் நான் ஏசப்பா பற்றி சொல்லிகிட்டே இருந்தேன். சொல்லிகிட்டே இருக்கும்போது வந்து ஒருத்தராக ஒரு கேள்வி வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. அந்த சொல்லுற இடத்துல கூட நான் தகுதி இல்லாத இருந்தேன். ஏசப்பா அதுவும் என்னை சொல்ல வைக்க முடியாது. அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் நான் ஏசப்பா பற்றி சொல்ல முடியா, ஏசப்பாவுக்கு வந்து நம்ம சர்ச்சை பற்றி சொல்ல முடியா, ஏசப்பா அங்கே உதவி செஞ்சார். அது மட்டும் இல்லை, சரி நாங்களும் எக்ஸாம் முடிஞ்சிச்சு, ஆஃபேலிக்கு 10 நாள் லீவ் விட போகிறாங்க. சரின்ட்டு நாங்கள் வந்து 2 பேர் வந்து வச்சு அப்புறமா ப்ரேயர் பண்ணோம். அப்புறமா எல்லாருமே வந்து சேர்ந்தாங்க. ஒரு 4 பேர் வச்சு திருப்பி ப்ரேயர் பண்ணேன். எல்லாம் கை கோத்துன்னு வந்து நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஏசப்பா வந்து அப்படியா கேட்டு என்னை சுற்றி 32 பேர் நின்னாங்க. 32 பேர் கூட ஏசப்பா என்னை வந்து அங்கே நின்று ஏசப்பா பற்றி பேச முடியாது. ஏசப்பா அங்கே என்னை தகுதி பத்தாங்க. ஏசப்பா நான் மட்டும் மகிழ்ப்படுறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ சிறந்த ஊழியம் எது சொல்லுங்கள்? ஆண்டவரை பற்றி வெளியில் இன்னொருத்தங்கிட்ட சொல்கிறது. இந்த சின்ன வயசுலேயே வந்து கர்த்தர் இப்படிப்பட்ட ஞானத்தினால மகளை நிரப்பி இருக்கிறாங்க. ஸோ சபையாக எல்லாம் சத்தமாக அவங்களுக்காக கங்க்ராட்ஸ் பண்ணலாமா கரங்களை தட்டி? ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நீங்களும் வந்து ஆண்டவரை பற்றி வெளியில் மற்றவர்கள் இடத்துல சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஸோ நேரத்தை நம்ம கடத்த வேணாம். அடுத்தது தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். நான் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக கார்த்திகா அவங்க வருவாங்க.
Hallelujah. Hallelujah. Amen. Thank you, Jesus. Hallelujah. அப்படியே எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி நன்றி. மட்டுமாய் கடந்த வாரம் முழுக்க கர்த்தர் நம்மளை நடத்தி இருக்கிறார். அவருடைய கிருபைகளுக்காக நன்றி சொல்லலாமா? அப்பா உமக்கு நன்றி. எத்தனையோ பேர் எத்தனையோ காரியங்களை செஞ்சுட்டு தான் வந்து இங்கே இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். தேவனுடைய மகிமை இந்த இடத்துல இறங்குவதற்கு முன்பதாக நம்மளுடைய பாவங்களை நம்ம அறிக்கை செய்யணும். ஒரு விஷயாய் நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிஞ்சும் அறியாமலும் செஞ்ச ஒவ்வொரு பாவத்தையும் நினைவுக்கு கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில், அப்பா இதை நான் செஞ்சுட்டேன், ஒரு விஷயம் என்ன மன்னிங்க, கிருபைனால என்னை நிரப்புங்க ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும்படியா என்னை தகுதிப்படுத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. எல்லாரும் வாய்க்களை திறந்து எஸ் நம்ம பாடல்களை பாடி தேவனை ஆராதிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு விஷயாய் எஸ் சிந்தையில் செஞ்ச பாவங்கள் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு விஷயாய் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, அப்பா இந்த அருமையான ஆராதனை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குற்றங்கள், குறைவுகள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்கள் அப்பா உமக்கு விரோதமாய் நாங்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களும் அப்பா எங்களுடைய பார்வை தவறாய் இருந்திருக்கக்கூடும் ஆண்டவரே. நாங்கள் கேட்ட வார்த்தைகள் தவறான வார்த்தையாக இருந்திருக்கக்கூடும் ஆண்டவரே. எங்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டதான வார்த்தைகள் ஆண்டவரே உமக்கு விரோதமான வார்த்தையாக இருந்திருக்கக்கூடும். எல்லாவற்றையும் அறிந்த என் தேவன் ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தில் தோன்றினதான எண்ணங்கள், சிந்தைகள், ஏக்கங்கள், உணர்வுகள் எல்லாவற்றையும் அறிந்த என் தேவன் வாலிபர்களாக இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அப்பா பிசாசானவன் ஆண்டவரே திருடவும் கொள்ளையடுக்கவும் தானப்பா வர ஆண்டவரே. சுவே அப்பா அப்படியாய் இந்த வாலிப பிள்ளைங்க ஆண்டவரே எடறி போன நேரங்கள் எல்லாவற்றையும் அறிந்த என் தேவன் ஆண்டவரே, ஒரு விஷயாய் கிருபையாய் இரக்கமாய் ஆண்டவரே அப்பா இறங்குங்க தகப்பனே. ஒரு விஷயாய் மன்னிங்க. நாங்கள் செய்த எல்லா தப்பிதங்களையும் பாவங்களையும் குறைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டவரே மன்னித்து ஆண்டவரே அப்பா எங்களை ஒரு விஷயாய் பரிசுத்தப்படுத்துங்க. நீர் எங்களுக்காய் சிந்தி நம்முடைய பரிசுத்த ரத்தம் இந்த ஒரு வேளையில் எங்களை கழுவட்டும் ஆண்டவரே. உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரையிலும் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவுங்க, எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. தகப்பனே அப்பா உம்மை முழு உள்ளத்தோடு, முழு எண்ணத்தோடு, முழு ஆத்மாவோடு கூட உம்மை துதிக்க ஆராதிக்க என் தேவன் கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஒருவரும் சும்மா இல்லாதபடிக்கு ஆண்டவரே எல்லோரும் உம்மை நோக்கி பார்க்கிற அந்த இருதயத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த ஆராதனைக்கு தடை பண்ணுகிறதான எல்லா விதமான மண்டல பொல்லாத ஆவிகளின் கிரியைகளை ஆண்டவரே ஜெபிக்கவும் ஆராதிக்கவும் தடை பண்ணுகிற எல்லாவித சத்துருக்களின் செயல்களை நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் அர்த்தமாக்கி ஜெபிக்கிறேன். நரகத்துக்கு போகும்படியை சபிக்கிறேன். இந்த ஒரு வேளையில் உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். ஆவியானவர் அப்பா வல்லமையாக இறங்குங்க. ஒவ்வொரு பிள்ளைங்க மேலேயும் நீங்கள் இறங்கணும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நன்றி சொல்லலாமா ஆண்டவருக்கு? நன்றி செலுத்தலாமா? அப்பா கடந்த வாரம் முழுக்க எங்களை ஆண்டவரே நீங்கள் பாதுகாத்தீங்க. எங்களுடைய போக்கையும் வரத்தையும் நீங்கள் பாதுகாத்தீங்க ஆண்டவரே. எத்தனையோ நேரங்களில் நாங்கள் ஆக்சிடென்ட்ஸை பார்க்குறேன் இஷ்டப்பா, ஆனால் எங்களுக்கு ஆண்டவரே ஒன்றும் நேரிடாதபடிக்கு ஆண்டவரே அப்பா நீங்கள் பாதுகாத்து கொண்ட கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றி செலுத்துகிறோம். உங்களை ஆண்டவர் அப்படியா நடத்தியிருந்தா நன்றி சொல்லுங்க. நன்றி உள்ள இருதயத்தோடு கூட இஷ்டப்பா ஒரு வேளை கூட பட்டினின்னு விடாதபடிக்கு, பசின்னு விடாதபடிக்கு ஆண்டவரே எங்களுக்கு உணவை கொடுத்து ஆசீர்வதிச்சிங்க இஷ்டப்பா ஆண்டவரே. அணி ஆடு கொடுத்து ஆசீர்வதிச்சிங்க ஆண்டவரே. சுவே கண்ணின் மணியை போல பாதுகாத்தீங்களே ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. நாங்கள் உங்களுக்கு நல்லவர்களாக இராத பொழுதும் நீங்கள் எங்களுக்கு எப்பவுமே நல்லவராகவே இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய சதா காலங்களிலும் ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே. உம்மை வரவேற்கிறோம் இயேசுவே. நீர் இறங்கி வாங்க. இந்த ஆராதனை மகிமை நிறைந்த ஆராதனையாய் ஓ வானங்கள் திறக்கப்படட்டும், பரலோக வாசல்கள் திறக்கப்படட்டும். இந்த இடத்துல ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் அபிஷேகம் பண்ண வேணுமாய் நான் ஜெபிக்கிறேன். எஸ் கேளுங்க, வாய்களை திறந்து அப்பா என்னையும் நிரப்புங்க ஆவியானவரே. அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன்
எஸ் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா படிக்கிற நேரங்களில் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே எங்களை படிக்க செஞ்சிட்ருக்கீங்க, மெமரி பவரை கொடுத்துருக்குறீங்க. அதற்காய் நன்றி, அதற்காய் நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியம் ஸ்லாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குப்பா ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிற அந்த ஸ்லாக்கியம் அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவீங்களா? அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி நன்றி. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றுமில்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றுமில்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. சொல்லுங்க கரங்களை தட்டி. அவருடைய கிருபை நம்மள ஒரு பொழுதும் விட்டு விலகவே இல்லை. எங்கள் தேவன் எங்கள் தேவன் எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பார்வை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? எங்கள் தேவன் நீர் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் பலவித சோதனையால் புடமிடப்பட்டோமையா. பொன்னாக மாற்றி விட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். சொல்லுங்க எங்கள் தேவன் நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா
சொல்லலாமா? எங்கள் ஆயுள் உள்ளவரே, எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். கண்மலையே Yes. எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை Jesus. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் அப்பா, எங்கள் ராஜா தேவன் நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். உமக்கு நன்றி, ஆண்டவரே அப்பா, நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் ராஜா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் போற்றுகிற கண்மலை நீரே ஆண்டவரே, நாங்கள் நம்புகிற கண்மலை நீரே ஆண்டவரே அப்பா. உமக்கு நன்றி. எத்தனை சூழல், எத்தனை சூழ்நிலைகள் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு எதிராய் கடந்து வந்தாலும் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அதெல்லாவற்றையும் கடக்கிறதான பலத்தை ஆண்டவரே, ஞானத்தை கொடுத்து வழி நடத்தி கொண்டிருக்கிற நல்ல தேவன் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, இன்னும் இன்னும் பலமா எங்க மத்தியில நீர் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அசைவாட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எஸ் இறங்குங்கப்பா, எஸ் இறங்குங்க ஆண்டவரே. போதாதுப்பா, இந்த அபிஷேகம் போதாது ஆண்டவரே, இந்த அபிஷேகம் போதாதுப்பா. இன்னும் வல்லமையாய் ஆண்டவரே நாங்கள் உமக்காய் செயல்படும்படியாய் எங்களை எடுத்து பயன்படுத்த வேணுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். இங்கே இருக்கிற ஒரு வாலிப தங்கச்சியும் ஒரு வாலிப தம்பியும் சும்மாவே இருக்கக்கூடாது. அவங்களை ஆவியில் நிரப்புங்க ஆண்டவரே. அவங்க உமக்காய் எழும்பி பிரகாசிக்கும்படியாய் கர்த்தர் செய்யுங்கப்பா. வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துங்க. எஸ், ஒருவருடைய வாயும் சும்மாவே இருக்கக்கூடாது. அவரை துதிக்கலாமா, அவரை போற்றலாமா? அப்பா நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி 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 நன்றி. எஸ் ஆவியானவரே, உமக்கு நன்றி. எல்லோருக்கும் தெரிந்த பாடல் தான். எஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல்.
பாடலை பாடி தேவனை ஆராதிக்கலாம். எலியாவின் தேவன், அவர் இறங்கிடும் நேரம். எஸ் ஹோலி மாஸ்டர், அப்பா உமக்கு நன்றி. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் மின்களாக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் மின்களாக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவன், எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் கரங்களை தட்டி கேட்க அவருடைய ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். சொல்லலாம். அசைவாடும் அனலாக்கும் மின்களாக்கினி ஜுவாலையே. பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். கட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழி மாறி கீழ்கட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார். என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். ஆவியே, ஆவியே. பிரசன்னம் அதிகமாய் இந்த இடத்துல இருக்கு. அதை உணர்ந்தவர்களா? எஸ், கரங்களை தட்டி எஸ், receive it. அசைவாடும் அனலாக்கும் எங்களாக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்களாக்கினி ஜுவாலையே. கேரி காற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. கேரி காற்று
போனாலும் வற்றாத ஜீவனதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன், பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன். அழைத்தவர் கரம் நடத்தும், என்னை அழைத்தவர் கரம் நடத்தும். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் கண்களை மூடினவர்களாய் yes holy master நன்றி நன்றி வாடுகிற தேவனானபடி நாம துதிக்கிறோம் 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 உமக்கு நன்றி நன்றி மட்டுமா எங்க மத்தியில இறங்கி வந்தீங்களேப்பா ஆண்டவரே இன்னுமாய் ஆண்டவரே அப்பா எங்களை நீச்சல் ஆழம் கொண்டு செல்லும்படியாய் ஆண்டவரே அப்பேற்பட்ட ஒரு அபிஷேகத்துக்கு நேரா எங்களை நடத்தணும்னு சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே அப்பா உண்மையாய் ஆராதிச்சிருக்கிற பிள்ளைங்களை கர்த்தர் இன்னுமாய் ஆண்டவரே ஆழங்களுக்கு கொண்டு போங்க அப்பா நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் இயேசுவே உமக்கு நன்றி கடைசியா 2 வரிகளை மாத்திரம் பாடி தேவனை ஆராதிக்கலாம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் எஸ் ஊற்று தண்ணீரே ஜீவன் தரும் நதியே 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 ஊறி பெருகிடு ஊற்று தண்ணீரே ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே ஊறி பெருகிடு
தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, இம்மட்டுமாய் ஆராதிக்க உதவி செஞ்சீங்களே அப்பா, உமக்கு நன்றி. மீதம் இருக்கிற காரியம் எல்லாம் வச்சு உடைய கருத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி ஆராதிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹalleluya. கர்த்தர் நம்ம ஆராதனைகளை ஏற்றுக்கொண்டார். ஆமென். ஹalleluya. உற்சாகமா கரங்களை தட்டலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அடுத்த முக்கியமான காரியங்களுக்கு நேராக கடந்து போகிறோம். நம்ம மத்தியில் பாஸ்டர் சசி அவங்க இருக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வந்து இருக்கிறதான தாசன் எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமாக வரவேற்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? இன்றைக்கி வந்ததுனால நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. யாராச்சும் இருக்கீங்களா? இல்லை பிரதர், வீட்டிலேருந்து வரும்போதே ஒரு சோகத்தோடு இருக்கிறேன் அப்படின்றவங்களும் எதனா இருக்கீங்களா? சொல்ல மாட்டீங்க. சரி, நான் கேட்டேன். ஒரு சின்ன டாபிக் இதை நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். ஒரு ½ அன் ஹவரில் முடிச்சிடுறேன். இப்போ எலெக்ஷன் வருது. இதுக்கு ரிலேட்டிவாக கூட ஒரு கதை பைபிள் இருக்குது. கர்த்தர் வந்து ராஜரீகம் பண்ணுகிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுங்களா? ஒரு ஆமீன் சொல்லாம. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் வசனம் இருக்குதுல்ல. சங்கீதம் 93, 1, 2 எல்லாம் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இந்த ராஜரீகம் பண்ணுகிறத குறித்து எழுத போட்டுருக்கோம். அதே 97, 1 நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு சின்ன கதை மாதிரி நான் சொல்லிட்டு போயிடுறேன். வசனத்தை பார்க்கும்போது டைம் ஆகிடும். யாத்ராமம் 15, 18 வாசிங் சிஸ்டம். யாத்ராமம் 15, 18. சதா காலங்களிலும். இது எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமி படைக்கிறதுக்கு முன்பாகவே பிதாவானவர் வந்து ஒரு ராஜரீக கட்டமைப்பை உருவாக்கினார். என்ன கட்டமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஆராதிப்பதற்கு, ஜெபிக்கிறவங்களுக்கு, தூது சொல்கிறதுக்கு, தூதர்களுக்கு அந்தந்த பணிகள். ஆரம்பத்தை பிகினிங்லே ஆண்டவர் ராஜரீகத்தை முன்வைக்கிறார். ஒரு கட்டமைப்பை என்ன பண்ணுறாரு? ஆரம்பத்திலே கொண்டு வந்துட்டார். ஆமே. இந்த கதையெல்லாம் தெரியல, நம்ம பிகினிங்கில் படிச்சிருக்கிறோம். எத்தனை பேர் தெரியும்? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ அந்த கட்டமைப்பு இன்றைக்கு வரையும் இருக்குது. அரசியல் களத்தில் வரையும் இன்றைக்கு வரையும் இருக்குது. இதை குறித்து தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். 1000 வருஷம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியை அரசாளுமை செய்வார்னு சொல்லி எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமே. இதை விசுவாசிக்கிறீங்களா? சரி. அரசியலமைப்பு கட்டமைப்பு ஒன்று வச்சுன்னு இருக்கிறாங்கல்ல, எதுக்காக அது? இப்போ ஸ்டாலின் ஐயா இருக்கிறாருங்க இல்லையா, அவங்களுக்கு கீழே ஒரு ஆட்சி இருக்குங்க இல்லையா, அது ஒரு கட்டமைப்பு. எதுக்காகனா ராஜரீகம் செய்வதற்கு. இவங்க வைத்திருக்கிற கட்டமைப்பில் இப்போ நம்ம ஏரியாவில் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எம்எல்ஏ இருப்பாங்க, ஒரு கவுன்சிலர் இருப்பாங்க, பஞ்சாயத்து தலைவர் இருப்பாங்க. இவங்களெல்லாம் யாரு கீழே இருப்பாங்க? அவங்களுக்கு கீழே தான் இருப்பாங்க. எதுக்காக இருக்கிறாங்கன்னா ஒரு ஆளுமைக்காக, ஒரு ராஜரீக பணியில் ஒரு ஆளுமைக்காக. ஜனங்களுக்கு வந்து பணி செய்யணும், ஜனங்களுக்கு வந்து உதவி செய்யணும், அவங்கள ஆளுமை செய்யணும்னு சொல்லி அந்த அதிகாரத்தில் வந்து உட்கார பிரயாசப்படுறாங்க. இதை வந்து ஆதி முதலே ஆண்டவர் கட்டமைச்சிட்டார். அதனுடைய மாதிரி தான் இப்போ எல்லாருமே பின்பற்றுறாங்க. இதுக்கு முன்பாக வந்து அரசர்கள் அந்த கட்டமைப்பை பயன்படுத்தினாங்க. இதை எதுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், நம்ம எல்லாருமே ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு பர்சன். நம்முடைய ரேகைகள் எல்லார் கையிலும் வித்தியாசப்படுது. ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி ஒருத்தருக்கு இருக்குங்களா? இருக்காது. அப்போ வித்தியாசப்படுது அப்படின்னா நம்ம ஒவ்வொருவரும் பூமியில் செய்யக்கூடிய ஒரு பணி இருக்குதுன்னு தான் அர்த்தம். தேவன் அப்படி தான் கட்டமைத்து இருக்கிறார்.
நம்ம எல்லாருமே ஒரு வேலை செய்யணும் ஆண்டவருக்காக. அதுக்காக தான் தனித்துவம் வாய்ந்தவன் நம்மன்னு சொல்லி ரேகில் ஒரு வித்தியாசத்தை நம்மளால் என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. ஹல்லேலூயா. அதே போல தான் கர்த்தரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ராஜரீகத்தை செய்து கொண்டு இருக்கிறார். இந்த யாத்திராமத்தில் 18வது அந்த அதிகாரத்தில் 15, 18 அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது மோசே வந்து கர்த்தரை அனுப்புகிறார். மோசே வந்து கர்த்தரை அனுப்புகிறாரு. எதுக்காகனா அவர் ஒரு பணியை கொடுக்குறாரு, ஒரு வேலையை சொல்கிறாரு. அவர் வந்து அந்த ஜனத்தை கொண்டு போய் இடத்துல பாலும் தேனும் ஒடுகிற கானான் தேசத்தில் கொண்டு போய் விடணும்னு சொல்லி. இங்கே வந்து அவங்க ராஜரீகத்தை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் வந்து அவங்க வனாந்தரத்தில் நடக்கும்போது மோசேக்கு ஒரு வேலை கொடுக்கும்போது அவர் ரொம்ப தடுமாறும்போது அந்த வேலையை செய்ய முடியாத பொழுது தேவன் அவருக்கு உதவி செய்கிறதும் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதும் இதெல்லாம் பார்க்கும்போது தேவன் அப்போவே ராஜரீகம் பண்ணுகிறார். அப்போ இப்போ பண்ண மாட்டாரா? அப்போ இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்கிறார். நிரந்தரமாக 1000 வருஷமும் இந்த பூமியில் பண்ண தான் போகிறார். இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆதி முதலே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி எபேசியர் புஸ்தகத்தில் 1:4 சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. இந்த கட்டமைப்புக்குள்ளே நம்ம வரணும். தேவன் எப்படி கட்டமைச்சிருக்கிறார், நம்ம என்ன விரும்புகிறார். தேவன், நான் ஒரு தனித்துவம் வாய்ந்த மனிதனாக இருக்கிறேன், இன்னைக்கு கொண்டு இந்த பூமியில் செய்ய என்ன விரும்புகிறார் அப்படின்றது தேவன் ஆல்ரெடி முன் குறிச்சிருக்கிறார். நீங்கள் வந்து ஆண்டவர் வர வரைக்கும் 1000 வருஷம் ஆட்சி செய்கிறதுக்கும் அதுக்கப்புறம் புதிய வானம் புதிய பூமியெல்லாம் உண்டாகும்னு சொல்லப்பட்டு இருக்குது. இது எல்லாமே ஒரு டிசைன் பண்ணி கொடுத்தாச்சு நம்ம கையில். இதன்படி தான் நடக்குமே தவிர இதை நீங்களும் நானும் என்ன பண்ண முடியாது, மாற்றவே முடியாது. கடைசி நாட்களில் யோவான் வந்து வானத்துக்கு கொண்டு போகப்பட்டு என்னென்ன சம்பவிக்குன்னு சொல்லி 3ஆம் வானம் வரையும் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்னென்ன சம்பவிக்குன்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக எழுதி கொடுத்துட்டார். இப்போ கடைசி நாட்கள் அதன்படி தான் நடக்கும். இப்போ நம்ம அண்ணன் ஜெபராஜ் அண்ணன் இருக்கிறாரு. எனக்கு ஒரு அண்ணன் தான் நான் கூப்பிடுவேன். நம்ம பாஸ்டரு எனக்கு ஒரு அண்ணனாகவும் மேய்ப்பனாகவும் எல்லாமே இருப்பார். அதனால் அப்படி கூப்பிட்டு நான் பழகிட்டேன். ஒரு நல்ல மேய்ப்பர் நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னு சொன்னால் தான் ஆடுக்கு என்ன தேவைன்னு ஆண்டவர் எந்த மேய்ப்பனை ஏற்படுத்தினா அவங்களுக்கு தான் தெரியும். நீ எங்கே சுற்றி தெரிந்தாலும் உங்களுக்கு தெரியாது. இது எதுக்காக சொல்ல வரேன்னு சொன்னீங்கன்னா, நம்ம ஒரு தரிசனத்துக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவர் ஒரு கட்டமைப்பு இந்த தரிசனத்துக்குன்னு வைத்திருப்பார். இது இப்படி போய் முடிய வேண்டும் என்று சொல்லி. அதே மாதிரி வாலிபர்களுக்குள்ள நம்மளுக்கு ஒவ்வொரு வேலைகளையும் ஆண்டவர் நினைத்து வச்சுருப்பார். இதெல்லாம் ஏன் டிசைன் பண்ணுறோம்? இப்போ நமக்கு என்ன தோணுன்னா, பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் அழுத்து கொடுப்பாங்க, சமுதாயம் ஒரு பக்கம் நம்ம மேலே அழுத்து கொடுக்குது, சபை ஒரு பக்கம் அழுத்து கொடுக்குது. நமக்கு எப்படா முடியும், இதை விட்டு போயிடலான்னு தோணும். ஏன்னா நம்முடைய ஏஜ் அந்த மாதிரி, நம்ம திங்கிங் அந்த மாதிரி. ஒரு குடைச்சல் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் நம்மக்கிட்ட இந்த சமுதாயமும் சபையும் நம்ம பேரண்ட்ஸும் ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்க மட்டும் மாட்டீங்க. அது மட்டும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. நம்மளை வந்து ரொம்ப திருகுறாங்க, ரொம்ப குடைச்சல் கொடுக்குறாங்க, இது மாத்திரம்தான் தெரியும். ஏன் இவங்கெல்லாம் இத்தனை பேர் ஏன் நமக்காக வேலை செய்யணும்? இப்போ சிஸ்டர் பிரதர் எல்லாம் அழகாக நேர்த்தி ஆராதனை நடத்துனாங்க, உங்களை ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஏன் இதெல்லாம் அவங்க செய்யணும்? கொஞ்சம் வந்து நீங்கள் யோசித்து பார்க்கணும். அப்போது ஏதோ ஒரு காரியத்தை நம்ம இடத்துல எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத நீங்கள் எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ தேவனுடைய சித்தத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ராமின்னு சொல்லுங்களேன். இப்போ நல்லா பார்த்துங்க, இதை நம்ம வந்து மாம்சம் அப்படின்ற ஒரு ஃபார்மெட்டில் நின்றுட்டு இருக்கிறோம். இதே மாதிரி ஆவின் ஃபார்மெட் இருக்குது, சரிங்களா? அந்த ஆவின் ஃபார்மெட்டில் தான் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுது. ஆவின் ஃபார்மெட்டில் தான் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுது. நம்ம மாம்சம் ஃபார்மெட்டில் இருக்கிற வரையும் நம்ம மூலியமாக ஆண்டவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் என்ன பண்ண முடியாது, ஸ்தாபிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் தூங்கிட்டு இருக்கும்போது 2 தேவதூதர்கள் என்னை ஆவியில் கொண்டு போனாங்க. நம்புங்க உண்மையாக தான் சொல்கிறேன், சீரியஸா. இது சொல்கிறதுக்கு இது வேறு யூடியூப்பில் வரும் போதுங்களா, அதனால் சொல்கிறதுக்கே கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. யாரும் கட் பண்ணி எதுவும் போட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி. 2 தூதர்கள் வந்து நைட்டில் வந்து
கரத்து பிடித்து பாதி வானத்துக்கு நேராக எடுத்துகிட்டு போனாங்க. நான் இது வந்து ஒரு சொப்பனமோ கனவோ இருக்குன்னு சொல்லி பயங்கரமாக யோசனை பண்ணிவிட்டு பாதி வானத்திலிருந்து பார்க்குறேன். இந்த பூமி வந்து ஒரு தோட்டம் மாதிரி சின்னசாக ஒரு பந்து வடிவில் ஒரு தோட்டம் மாதிரி தெரியுது. அப்புறம் எனக்கு இது புரியல. கொஞ்சம் அப்படி என்ன பண்ணிட்டேன், என்ன நானே உழுக்கிட்டு பின்னாடி சரீரத்துக்கு வந்துட்டு இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், திரும்பவும் இது உண்மையாக இருந்தால் ஆண்டவர் இந்த அனுபவத்தை திரும்ப கொடுங்க எனக்குன்னு சொல்லிவிட்டு தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு தூங்கலை. ஒரு 2 செகண்ட் தான் இருக்கும். கண்ணு மட்டும் தான் மூடினேன், நடக்குதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. உடனே 2 தேவதூதர்கள் வந்து மீண்டுமா என் சரீரத்திலேருந்து என்னுடைய ஆவியை பிரித்து திரும்ப கொண்டு போனாங்க. பாதி வானத்துக்கு போயிட்டு திரும்ப சில காட்சிகள் அந்த பூமியை குறித்து அப்படியே பார்க்குறேன். திரும்ப அப்புறம் இதெல்லாம் எப்படின்னு தெரியலையே, ஒரு வேளை ஆண்டவர்கிட்ட பிதாக்கிட்ட கொண்டு போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைதியாக இருப்போம், அவருக்கு இப்போ தான் ஒரு சான்ஸ் கிடைக்குது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன். அவருக்கு கொஞ்ச நேரம் பார்த்தா சரீரத்துக்கு திரும்ப வந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு 2 டைம் எனக்கு அந்த அனுபவத்தில் ஆண்டவர் நடத்தினார். இந்த செய்திக்கு இது மட்டும் சொல்கிறேன். இது எதுக்குன்னா எனக்கு புரியவே இல்லை ஏன் ஆண்டவர் இதை காட்டினா அப்படின்னு சொல்லி. அப்புறம் தான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இதை குறித்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இப்படி ஒரு சம்பவத்தை, இப்படி ஒரு அனுபவத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் நண்பா அப்படின்னு சொல்லும்போது ஒரு வெளிப்பாடு வந்துருச்சு எனக்கு. ஒரு 2 வாரமாக இது ஏன் வந்தது, எதுக்கு கூட்டின்னு போகிறான்னு தெரியலையேன்னு சொல்லி ரொம்ப குழம்பிட்டே இருந்தேன். அப்போ தான் தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை ஆண்டவர் என்னுடைய நினைவில் கொண்டு வந்தார். என்னன்னு சொல்லின்னு பார்த்தீங்கன்னா, தாவீது வந்து எப்படியாச்சும் தேவனுக்கு வந்து ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி பெரிய வாஞ்சிருந்தது. எனக்கு கூட ஊழியத்துக்கு வரத்துலேருந்து தரிசனத்தை பெற்றுக்கொண்டதுலேருந்து எப்படியாச்சும் ஆண்டவருக்கு ஒரு ராஜரீகமான ஒரு தேவாலயத்தை உள்ளே போகும்போது ஒரு அரண்மனை ஃபீல் வரணும், அப்படிப்பட்ட ஒரு தேவாலயத்தை எப்படியானா கட்டி எழுப்பிடணும் ஆண்டவருக்கான்னு சொல்லி ஒரு வைராக்கி இன்றைக்கும் வரைக்கும் இருக்கு எனக்கு. அதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் இதை எதுக்காக எனக்கு காண்பித்தார்னா, அவர் சொல்லுவார் தாவீதுகிட்ட, தாவீது வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் பாருங்கள், வானத்துடைய நீளமும் அகலமும் நமக்கு தெரியுமா? வானத்தில் ஒரு சிங்காசனம்னு தேவன் சொல்லலை, வானமே எனக்கு சிங்காசனம்னு சொல்கிறார். பூமியை அவரோட பாதப்படின்னு சொல்கிறார். அப்போ பூமி எவ்வளோ சின்னசாக இருக்குன்னு யோசிப்பார். இதெல்லாம் யோசனை பண்ணால் நம்மளால் கிரகிக்கவே முடியாது. இப்போ வானமே அவருக்கு சிங்காசனம்னா வானம் எவ்வளோ பெருசு இருக்குன்னு நம்மளால இன்னும் அளக்க முடியல. அப்போ சிங்காசனத்தை எப்படி அளப்போம்? அப்போ வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ தூரமாக அவ்வளோ தூரமாக தேவன் என்ன பண்ணுறாரு, இருக்கிறாரு. அதான் சொல்கிறார், அவர் கட்டிடத்தில் வாசம் செய்கிற தேவன் இல்லை, அவர் வந்து நம்முடைய இருதயத்தில் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவ்வளோ பெரிய கடவுளுக்கு நீ எப்படிப்பட்ட தேவாலயத்தை கட்டுன்னு சொல்லி தாவீதுக்கு உணர்த்துவார், தாவீதோடு இடைப்பட்டு பேசுவார். இது எதுக்காக சொல்கிறேன்னா, அவ்வளோ பெரிய கடவுளுக்கு நம்ம கட்டுற பெரிய கட்டிடமோ அவருக்கு போதாது, அது அவர் சொல்கிற மாதிரி அதை கிரகிக்க முடியாத ஒரு காரியம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் நமக்குள்ள ஒரு ஆவின் ஃபார்மேட்டில், அதாவதுன்னு பார்த்தீங்கன்னா ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி, நல்லா பாருங்க, கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய ஆவியானவர் அவர் ஆவின் ஃபார்மேட் நமக்குள்ளே வந்து நமக்குள்ளே தங்கி நம்மளை சரிப்படுத்தி அவருக்கிற இடத்துக்கு கொண்டு போகிறார். அல்லேலூயா. அப்போது அவர் எது வந்து ஒரு மனிதன்கிட்ட எதிர்பார்க்குறாரு, கட்டிடம் கட்டுறதோ வேறு எந்த காரியமும் இல்லை. எது எதிர்பார்க்குறாரு? ஒரு மனுஷங்கிட்ட இருதயத்தை எதிர்பார்க்குறாரு. என்னுடைய கோயில் நீங்களே என்னுடைய ஆலயம்னு சொல்கிறாரு. அப்படின்னா தேவன் இந்த ஆலயத்துக்குள்ளே வரணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆவின் ஃபார்மட் சரீரம் நமக்கு மெல்ல மெல்ல ஆவியில் வல்லமையாக பலப்படும் பொழுது தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு சொல்கிறாரோ அதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். என்ன ஆண்டவர் விரும்புகிறாரு என் வாழ்க்கை குறித்து நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ஆவியில் பலப்படாமல் ஒரு நாளும் தேவசித்தத்தை செய்ய முடியாது. தேவசித்தத்தை செய்யாத ஒருவனும் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லி தெளிவாக வேதம் சொல்லுது. என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே அப்படின்னு எல்லாம் சொன்னாலாம் நீங்கள் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. என்னுடைய பிதாவின் சித்தத்தை எவன் செய்கிறானோ அவனே தவிர வேறு யாரும் போக முடியாதுன்னு சொல்லப்பட்டு இருக்கு. சரி, இந்த கட்டமைப்புக்குள்ளே நான் வந்துடுறேன். இந்த கட்டமைப்பில் விசேஷமாக 2 காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு காரியம் இருக்குது. எதுக்காக அழைக்கப்பட்டோம்னா பரிசுத்தமாக வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறும்படி நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது 2மே போதுமான, நிறைய சொல்லலாம். இது 2மே நம்ம வாழ்க்கையில் இன்னும் என்ன பண்ணல, நம்ம ட்ரை பண்ணினே இல்லை.
தேவன் விரும்புகிற ஒரு காரியம் என்னென்னா, உன் மூலிமா ஒரு அற்புதம் நடக்கணும், நீ வந்து ஆசீர்வதிக்கப்படணும், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு எல்லாருமே விரும்புவாங்க. விரும்பாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆனால் தேவன் விரும்புகிற வண்ணமாக நம்ம மாறாத வரைக்கும் நிச்சயமாக சொல்கிறேன், அது நடக்கவே நடக்காது. அதை நல்லா நீங்கள் நன்றாக புரிஞ்சுக்கணும். சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி பிரதரு சிஸ்டர் மாதிரி யூத் லீடர்ஸ் தான் எங்களெல்லாம் வழி நடத்துனாங்க. இது மாதிரி உட்காரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவங்க ஒரு விதத்தில் அவங்கள நான் ரொம்ப பாராட்டணும். ஏன்னு சொன்ன ரொம்ப கஷ்டம், அது வந்து செய்கிறது ரொம்ப கஷ்டம். மற்றவங்களுக்கும் பேசலாம், யூத்துக்கு பேசுறதும் இன்னும் ரொம்ப கஷ்டம். ஆதாம் வந்து எங்கே விழுந்து போனான்னு தெரியுங்களா? பாவம் செய்யும்போது. இந்த பூமியை காட் வந்து பிசாசுக்கிட்ட கொடுத்தாரா, ஆதாம் கொடுத்தானா? ஆதாம் தான் கொடுத்துட்டான். பாவம் செஞ்சதுனால இப்போ இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதி யாருங்க? பிசாசானவன். இப்போ அவனுடைய ஆளுமை தான் இருக்குது இல்லைங்களா? முடிச்சிடுறேன். அவனுடைய ஆளுமை தான் இருக்குது. அவன்கிட்ட கொடுத்தது யார்? ஆதாம். ஆதாமுக்கு கொடுத்ததுனால ஆண்டவர் சில சாபம் விட்டார். உங்கள் மனைவி என்ன பண்ணுவாங்க, கர்ப்பம் தரித்தும் வேதனையால் பிள்ளையை பெற்றெடுப்பா அப்படின்னு சொல்லி. அநேக சாப்பிட நீ உளுந்து நிலத்தில் பயிர் செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லி சாப்பிட்டு விட்டார். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா சாபம் இல்லை. ஒரு ஸ்திரீ கர்ப்ப வேதனைப்பட்டு பிள்ளையை பெற்றெடுக்க தேவை இல்லை. விழுந்து நிலத்தில் பயிர் செய்து நம்ம கஷ்டப்பட்டு சாப்பிட்டாகணுன்ற கண்டிஷன் இல்லை. தேவன் அப்படி தான் நம்மளை உண்டாக்குனார். இப்போ இந்த பிரபஞ்சத்தில் அவன் கையில் கொடுக்கப்பட்டாச்சா, அவன் கையிலேருந்து யார் கொடுத்தானோ அவனே பிழுங்கணும். அதுதான் தேவனுடைய திட்டம். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். யார் கொடுத்தது? மனுஷன் கொடுத்தான். அந்த மனுஷனே திருப்பி என்ன பண்ணணும், அந்த பிரபஞ்சத்தை மீட்டு எடுக்கணும். புரியுதுங்களா? நான் சொல்ல வர்றது புரியுதா? தேவன் தான் பிசாசை உண்டு பண்ணது. தேவன் நினச்சா ஒரு செகண்டில் அழிச்சிட முடியும். ஆனால் அவருடைய நோக்கம் என்னன்னா, நான் உங்கள் கையில் கொடுத்தேன்ல, நீ ஏன் அவங்ககிட்ட கொடுத்த? திருப்பி அதை என்ன பண்ணணும், நீ எனக்கு வாங்கி தரணும். நான் ராஜாவாக இதே பூமியை ஆளுகை செய்யணும். நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கணும். அவர் ராஜானா நம்ம ராஜாத்திகள், ராஜாக்கள், ராஜாவுடைய பிள்ளைகள். ராஜாவுடைய பிள்ளைகளுடைய சொகுசு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? அரண்மனையில் ராஜா வீட்டு பிள்ளைனாலே கொஞ்சம் சொகுசு தான். அப்படி தான் ஆண்டவர் நம்மளை வந்து சிருஷ்டிப்பில் வச்சுருக்கிறார். நம்ம எல்லாருமே ராஜா வீட்டு பிள்ளைங்க. நம்ம எப்படி சொகுசாக இருக்கணும், எப்படி இருக்குன்னு ஆண்டவர் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கிறார். இப்போ கடைசி நாட்டில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த காரியமெல்லாம் நடக்குன்னு சொல்லப்பட்டுச்சு இல்லைங்களா? அந்த காரியங்கள்லாம் நடக்கும். ஏன்னா தீர்க்க தரிசனம் மாறவே மாறாது. தேவன் சொல்லிட்டாருன்னா அது எப்படி டிசைன் பண்ணிக்கிறாரு அப்படி நடந்தே ஆகும். எப்படி எழுப்புதல் வரணும் ஆண்டவர் விரும்புகிறாரு, அது அப்படி தான் வரும். இப்போ இதெல்லாம் செய்கிறதுக்கு அந்த காலகட்டத்தில் ஊழியர்கள் தேவை இல்லைங்களா? மோசே வந்து எகிப்திலேருந்து ஜனங்களை கொண்டு போய் கானான் தேசத்தில் விடுறதுக்கு மோசே தேவைப்பட்டனா இல்லைங்களா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு தேவைகளை மாற்றத்துக்கு தேவன் விரும்புகிற காரியத்தை செய்கிறதுக்கு அவர் விரும்புகிற ஊழியர்கள் தேவைப்படுறாங்க, பிள்ளைகள் தேவைப்படுறாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் நான் செத்தா கூட சரிங்க, என்னுடைய திருமணம் சரி, நான் என்னுடைய டெத்து எல்லாமே ஆண்டவர் டிசைன் பண்ணிட்டுவார். அது வந்து நீங்கள் மாற்ற முடியாது. இப்போ எலெக்ஷன் கூட பார்த்தீங்களன்னா எல்லாமே ஆண்டவர் யார் வரணும் முன்னாடி டிசைன் பண்ணிட்டுக்குவார். ஆனால் நம்ம உட்காந்து என்ன தான் டைம் வேஸ்ட் பண்ணுங்க, அதில் இன்ட்ரெஸ்டே காட்டுறதில்ல. ஏன்னு சொன்னால் தேவன் நினைத்ததை தடை பண்ணுகிறவன் ஒருவனுமே இல்லை. ஆல்ரெடி டிசைன் பண்ணிட்டார். அவர் புதிய பூமியை அதுக்குள்ளே என்ட்ரி ஆகி நியாய தீர்ப்பு கொடுக்குற அளவுக்கு யோசனை பண்ணிட்டார். இப்போ உட்காந்து அவங்க தான் வருவாங்க சார், இவங்க தான் வருவாங்க. அதில் சண்டை, சபையில் பிரச்சனை, அதில் வந்து ஒருத்தர் பேசுறதில்ல. ஏன்னா அவங்க அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறாங்களாமே. நான் சொல்கிறது அதுதான் சொல்கிறேன்னா, இதெல்லாம் நமக்கு வேணாம். ஆண்டவருடைய வேதத்தின் படி ஆண்டவர் ராஜாவோ நிரந்தரமாக 1000 ஆண்டு மட்டும் இல்லை, புதிய வானம் புதிய பூமி உண்டாக்கிட்டு நிரந்தரமாக ராஜாவாக இருக்க போகிறார். இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிறார். இப்போ இந்த மனுஷன் என்ன பண்ணணும் தெரியுங்களா? கொடுத்த இந்த பூமியவே திரும்ப ஆண்டவர்களே கொடுக்கணும். அவன் என்ன ஸ்தானத்தை இழந்து போனான்? மகன் என்ற ஸ்தானத்தை, ராஜாவுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தை. அந்த ஸ்தானத்தை மீண்டுமாய் அந்த பிள்ளைகளுக்குள்ள கொடுக்கறதுக்கு தான் இயேசு மறிக்க வேண்டியதாக இருந்துச்சு. பிசாசு என்ன வச்சான்? வேதனை வச்சான், பலவீனத்தை வச்சான், பாடு வச்சான், உபத்திரம் வச்சான்.
இன்றைக்கி ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்க முடியாதுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை இருக்குது எல்லாமே பிசாசு வச்சிட்டான், ஆண்டவருக்கு ஆப்போசிட்டாக. இப்போ இதெல்லாம் மீண்டு வரணும்னா ஒரு பலியிடப்படணும். எதுக்காக பலியிடப்படணும்? பாவங்களுக்காக பலியிடப்படணும், வியாதிகளுக்காக பலியிடப்படணும். நம்ம ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்படணும்னா இயேசு மறிக்க வேண்டியதாக இருக்குது. இயேசு இல்லாமல் பரலோகத்தில் நம்ம என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாது. நம்ம எல்லாரும் பரிசுத்தாவின் அபிஷேகன்றோம். ஜீவன் என்பதற்கு பொருள் பரிசுத்தாவி. அந்த ஜீவனை கொடுக்குதா இயேசு வந்தார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவி மேலே போயிடுவார். இன்றைக்கி நிரந்தரமாக நமக்குள்ளே தங்கி இருக்கிறதுக்கு காரணம் யார்? ஏசப்பா மாத்திரம்தான். அவர் ஜீவனை கொடுத்ததுனால முழுமையாக பரிசுத்தனுடைய ஆலோசனையில் நம்மளால் நடக்க முடியுது. பாவத்துக்கு விலகி என்ன பண்ண முடியுது, ஓட முடியுது. இத்தனைக்கும் காரணம் இயேசு மட்டும்தான். இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பகுதியில் எப்படி ஒரு ஆளுமை செட் பண்ணி இப்போ வச்சுருக்கிறாங்களோ, ஒரு கவுன்சிலர், ஒரு தலைவர், அதே மாதிரி ஆண்டவர் ஒரு மாடல் ஜபத்தை கற்றுக் கொடுக்குறாரு. என்னான்னு பார்த்தீங்கன்னா, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்லி. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அவர் சித்தம் இங்கேயும் பரலோகத்தில் ஒரு கட்டமைப்பு இருக்குது, ஆண்டவர் ஒரு ராஜரீகம் பண்ணுகிறார், அதே காரியத்தை இங்கேயும் என்ன பண்ணணும், செய்யணும்னு சொல்கிறாரு. ஆனால் இதை நம்மளால கட்ட முடியாது. எனக்கு ஆல்ரெடி பிசாசு பிடிச்சி வச்சுட்டுருக்கிறான், எல்லா ஏரியாத்தையும் பிடிச்சி வச்சுருக்கிறான். நம்ம டைரெக்டாக ஒரு மனுஷனோட ஆண்டவருக்கு விரோதமாக பேசுகிறியா, ஆண்டவர் ஏற்றுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி சண்டை போட முடியாது. அப்போ எப்படி அந்த ஏரியாவை ஆண்டவருக்கு கைப்பற்றி நம்மளால் கொடுக்க முடியும்னு சொல்லின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஏரியாக்களும் கொடுக்கணும். எல்லா ஏரியாக்களை அந்த காரியத்தை செய்யறதுன்னு ஊழியர்களை ஆண்டவர் ஆல்ரெடி நியமிச்சிருக்கிறாரு. யார் யார் அதை வச்சு செய்யணும்னு சொல்லி ஆல்ரெடி பிளான் போட்டு வச்சுட்டு இருக்கிறாரு. நம்மளை கொண்டு அங்கே என்ன செய்யணும்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாரு. நம்ம எங்கே அனுப்பணும்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுட்டு இருக்கிறார். இதை நன்றாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கினா மாத்திரம்தான் ஆண்டவருடைய விருப்பத்தை வாழ்க்கையில் எப்படி செய்ய முடியும்னு சொல்லி நம்ம யோசிக்க முடியும். நம்மளை கொண்டு செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறாருன்னு வச்சுக்கோங்க. மாம்சத்தில் போயிட்டு ஃபைட் பண்ணிங்களன்னா ஊழியமே வேணான்னு போயிடுவீங்க. ஆண்டவரை பற்றி இனிமேல் சொல்லவே கூடாது. ஏதாச்சும் உங்களை ஒரு குற்றம் பண்ண வச்சுட்டு திருப்பி ஆண்டவருக்கு நீ பாத்திரமே இல்லைன்னு உங்களை உணர்த்தி நீ போகாத, சபை கூட போகாது, நான் தப்பு பண்ணிட்டு இல்லை, இப்படி பண்ணிட்டு இல்லை, அப்படி பண்ணிட்டு இல்லை, போகாதுன்னு ஏதாச்சும் ஒரு குற்ற உணர்ச்சியை நமக்குள்ளே கொண்டு நம்மளை முடக்க பார்த்துட்டே இருப்பான். தயவு செஞ்சு சொல்கிறேன், பண்ணிக்கிடாதீங்க. நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் ஆண்டவர் மன்னிக்கிறாரு, அதுக்குன்னு செய்யாதீங்க. தெரிஞ்சு செய்கிறது இருக்குது, தெரியாமல் செய்கிறது இருக்குது. ஆண்டவர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு ஒன்றும் தெரியாது, நான் பண்ணிட்டு போய் என்ன பண்ணுருவேன் அப்படின்னு நினைக்காதீங்க, தெரியும். ஆனாலும் நம்மளால் சில தவறான காரியத்தை பேட் பிஹேவியர்களை விட முடியல அப்படின்றப்போ ஆண்டவர் கிருபை, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி தொடர்ந்து அவரை நம்ம பிடிக்கும்போது நிச்சயமாக அந்த கிருபை தராரு. நான் பார்த்தேன், பாவத்திலிருந்து ஜெயிக்க முடியலன்னு சொல்லி நிச்சயமாக நான் உங்களுக்கு ஊழியக்காரன் ஆகவே முடியாது, ஆண்டவரை ஊழியம் செய்யவே முடியாது. ஏன்னா நான் என்னுடைய சின்ன வயசுலேருந்து லைஃப் ஸ்டைல் அப்படி இருந்துச்சு, பழக்க வழக்கம். ஆனால் ஆண்டவர்கிட்ட தொடர்ந்து ஜெபத்தில் கேட்டுனே இருப்பேன். அதுக்கான நேரமும் ஒரு பக்குவம் எனக்குள்ளே வளர 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 அந்த சுபாவத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு வர என்ன பண்ணார், உதவி செய்தார். உடைய முயற்சிகளை நீங்கள் விட்டுறக்கூடாது. தேவனை தேடுகிறவன் கண்டடைகிறான். ஆனால் கண்டறியத்தக்க தேடணும். எப்படி தேடனா அவரை கண்டுபிடிக்க முடியும்னு தேடணும், தெரியணும். கொஞ்சம் ஆர்வத்தில் ஒரு ஆசை தான், எல்லாருக்குமே ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் தேடுவோம், அப்புறம் சோர்வுகள் விட்டுருவோம். அப்படி இல்லை, கண்டடைகிற வரைக்கும் தேடணும், விடவே கூடாது. அவர் சொல்லிட்டாருன்னா வார்த்தையில் பிசகாதவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர். சொன்ன மாதிரி நடந்துப்பார். நம்மக்கிட்ட அந்த காரியத்தை எதிர்பார்ப்பார். அது வரையும் நம்ம என்ன பண்ணோம், தேடிட்டே இருக்கணும். 13 வருஷமாக ஆண்டவருக்காக காத்திருந்தேன், ஆண்டவருக்காக வெயிட் பண்ணேன். சின்ன வயசுலேருந்து சபையில் பெருப்பேன். இதை சொல்லுங்கன்னா, யாரையுமே ஆண்டவர் அவராக உயர்த்தி கொண்டு வந்ததை அழகாக தெரியும். நமக்கு எல்லாருக்குமே ஆசை தான், எல்லாருக்குமே ஒரு ஹீரோ வேஷம் இருக்குது. நான் யாருன்னு காட்டியே ஆகணும் அப்படின்னு, இந்த தேசத்துக்கு, என் குடும்பத்துக்கு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஏன்னா எல்லாருக்குள்ளே இருக்குது. ஆனால் ஒன்று, இதெல்லாம் உதவாது. நான் அப்படி தான் நினச்சேன் வாலிப வயசில். இதெல்லாம் உதவலை. என் கோபத்தை விட்டேன், என் பெருமையை விட்டேன், ஊழியர்களுக்கு சேவை செஞ்சேன், சபைக்கு கீழ்ப்படிஞ்சேன்.
ஆண்டவர் என்னெல்லாம் ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கிறார், யாருக்கெல்லாம் கீழ்ப்படி சொல்லியிருக்கிறார், சபையில் எப்படி நடந்துக்க சொன்னார், என்னென்ன வேலைகளை செஞ்சார், இதுக்கெல்லாம் நான் கீழ்ப்படிஞ்ச பின்னாடி தான் நான் ஒரு ஊழியக்காரன். நான் ஏன்னா தேவன் அப்படியே நம்மளை உயர்த்த மாட்டார். ஏன்னா அப்படி உயர்த்தினாருன்னா அவர் தேவன் இல்லை. ஏன்னா நீ ஒரு தப்பான சந்ததியை பெற்று எடுத்துருவேன். தேவனுக்கு அது விரும்பவே மாட்டார். உங்கள் கையில் ஒரு பொறுப்படி கொடுக்கவே மாட்டார். உன்னை சரிப்படுத்திட்டு தான் உங்கள் கையில் பொறுப்பு தருவார். உன் கோபம் வந்து குறையிற வரையும் விட மாட்டார். நீ என்ன தான் ஜெபம் பண்ணு, கோபத்தை ஃபஸ்ட்டு குறைய, அதை தான் அவர் எதிர்பார்ப்பார். ஏன்னா நாம் அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். புரியுதுங்களா? அவர் சாயலுக்கு மாறும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அந்த சாயல் நமக்குள்ளே வராத வரைக்கும் நம்ம விரும்புகிற காரியமெல்லாம் நடக்காது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கான இப்போ கேர்ள்ஸுக்கான இருக்கட்டும், பாய்ஸ்க்கான இருக்கட்டும், ஆல்ரெடி தேவன் வந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னரு ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சுட்டு இருக்கிறார். இதை நீங்கள் புரிஞ்சுக்கின்னு சொன்னால் வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கணுமோ அந்த காரியத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவீங்க. இல்லை ஆண்டவர் எனக்கு செஞ்சு தர முடியாது, என் பேரண்ட்ஸ் எனக்கு செஞ்சு தர முடியாது, என் வாழ்க்கையை நானே டிசைன் பண்ணி போகிறேன்னு சொன்னால், இந்த நான் சொல்கிறேன், எங்கள் சர்ச்சில் இந்த வாலிப ஒரு கட்டமைப்பு நாங்கள் வச்சுட்டு இருந்தோம். அதில் இன்றைக்கி நின்றுக்கிற ஒரே ஆள் நான் மட்டும்தான். அவங்க லைஃப்பெல்லாம் என்னான்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இது யூடியூப்பில் போகுது. சப்போஸ் பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு காட்டி கொடுத்த மாதிரி ஆகிடும். அதுதான் சொல்கிறேன், அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுதான் நான் சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி வரை நான் தேவனுக்காக வெயிட் பண்ணுறதில்ல. எல்லாமே சரியாக நடக்குது, என் வாழ்க்கையில் சரியாக நடக்குது. நான் பார்க்குறதுனால தான் சொல்கிறேன். ஏதோ பேசணுன்றதுனால உங்களுக்கு நான் இதை வந்து என்ன பண்ணல, சொல்லலை. என் வாழ்க்கையில் அதை நான் டேஸ்ட் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதனால் உங்களுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கே தெரியாது, எனக்கு என்ன தேவைன்னு எனக்கே தெரியாது. காலமும் சமயமும் அதை நிர்ணயிக்கும். ஆண்டவர் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து நமக்கு அதை வந்து உறுதிப்படுத்தி தருவார். ஆமென். இப்போ நான் கடைசியாக முடிச்சிடுறேன். நல்லா நீங்கள் பார்த்துக்கணும். இந்த கட்டமைப்புல வந்தல, இந்த அரசாலம் என்கிற கட்டமைப்புக்குள்ள இப்போ வந்து இந்த மனுஷன் இந்த பூமியை திருப்போம் இயேசு வரும்போது இயேசு கையில் ஒப்படைக்கணும். அப்படி வரணும்னா நம்ம ஊழியம் செஞ்சால் ஆகாது. நமக்குள்ள தேவ ராஜ்யம், தேவ ஆவியானவர் நம்மை நடத்தி எந்தெந்த பகுதியில் பிசாசுடைய கட்டமைப்பு இருக்கோ அவைகளெல்லாம் நிர்மூலமாக்கணும். என்ன கட்டமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, வியாதி என்கிற கட்டமைப்பு, குடி என்கிற கட்டமைப்பு, போதையில் பல பேர் அப்படியே ஒரு கூட்ட ஜனம் ஒன்று பாதிக்கப்பட்டிருப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ அவங்களெல்லாம் கொண்டு வரணும்னா இயேசுவின் நாமத்தில் எனக்கே சுகம் தேவை, இயேசுவின் நாமத்தில் சுகம் அடையட்டும்னு சொன்னால் சுகம் வராது. நீ குணப்பட்ட பின்பு மற்றவர்களை குணப்படுத்துன்னு தான் சொல்லப்படுது. நீ ஆயத்தப்பட்ட பின்பு மற்றவர்களை என்ன பண்ணு, ஆயத்தப்படுத்து. இது இல்லாமல் போய் நின்னா கேவலப்பட்டுருவேன், அசிங்கப்பட்டுருவேன். அதனால் ஒரு சபைக்குள்ளே நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது, இது வந்து ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி தான், நம்மளை உருவாக்குற ஒரு இடம். இங்கே என்ன கற்றுக்கணுமோ முறைப்படி கற்றுக்கினீங்கன்னா, ஒரு கனி விளந்து நிற்கும்போது அது புசிப்பதற்கு ரொம்ப இனிமையாக இருந்தாக்கா எல்லாருமே எனக்கு வேணும் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் அப்படி வளர்ந்துட்டீங்களன்னா ஆண்டவர் என்னை பயன்படுத்தணும்னு நீங்கள் சொல்லவே தேவையில்ல. ஆண்டவர் உங்களை தூக்கின்னு போய் யாருக்கு பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அவங்களுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். ஒரு ராமேன்னு சொல்லாமா? அப்போ வளர வரையும் என்ன செய்யணும்னு சொன்னால், தெரியாத வரையும் சபையில் என்ன சொல்கிறாங்களோ கேளு. சபையில் என்ன எதுக்காக ஜபிக்க சொல்கிறாங்களோ அதுக்காக ஜபம் பண்ணு. என்ன வேலை கொடுக்குறாங்களோ செய். நான் பெருக்குவேன். நீங்கள் இப்போ லேடிஸ் எல்லாம் கூட சில பேர் வந்து சபையை பெருக்கு சொன்னால் அப்படியே தயங்குறாங்க. ப்ரஸ்டேஜ் ப்ராப்ளமாக இருக்குது, மற்ற என்ன நினைப்பாங்களோன்னு ப்ராப்ளம் ஆகுது. நான் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். சபையை ஃபுல்லாக கூட்டி பெருக்குவேன், ஊழியருக்கு எல்லாம் வேலை செய்வேன். எல்லா வேலையும் செஞ்சதுனால தான் இன்றைக்கி நான் இது உங்களுக்கு கூட ஷேர் பண்ண முடியும். ஆண்டவர் அந்த கிருபை கொடுத்துருக்கிறார். எப்பவுமே ஆண்டவர் இப்படி உருவாக்கி சரிப்படுத்தி தான் நிற்க வைப்பார் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக. நம்ம வந்து நான் இப்படி தான் இருப்பேன், அப்படி தான் இருப்பேன், நான் ஆசீர்வதிக்கு மட்டும் படணும்னு சொன்னால் முடியாது. பெரியவங்களுக்கு அடங்கி போன்னு ஆண்டவர் சொன்னால் பெரியவங்களுக்கு அடங்கி போய் தான் ஆகணும். இல்லைனா அந்த வழியே அவர் கட்டளையிட்டுருவார், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கட்டளையிட்டுருவார், வாழ்க்கையில் அப்படி கூட எனக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதான் சொல்கிறேன், பெரியவங்களை வந்து மரியாதைலாம் பேசுவேன். அப்படி பேசுறதுனால பல வழியை நான் அனுபவிச்சிட்டேன், நிறைய இழக்க வேண்டியதாகிடுச்சு. அதனால நான் சொல்கிறேன், ஆண்டவர் சொல்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் இணைக்கு கொடுத்தோம்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அதை சொல்கிறேன், நீங்கள் வேண்டினதற்கும் எண்ணினதற்கும் மேலான காரியத்தை தான் தேவன் என்ன பண்ணுறாரு, செய்வன்னு சொல்லி இருக்கிறாரு. நீ இது இவ்வளோ தான் யோசனை பண்ணி வச்சுருப்ப, ஆண்டு இவ்வளோ செஞ்சு வச்சுருப்பார், அது தெரியாது, மறைக்கப்பட்டிருக்கும்.
அதனால ஐயோ என் வாழ்க்கை எப்படி போயிடுமோ, என் பாதை என்ன ஆகிடுமோ, எதிர்காலம் என்ன ஆகிடுமோன்னு சொல்லி நாமளாக ஒன்று என்ன பண்ணக்கூடாது, தீர்மானிக்கக்கூடாது. தேவன் இப்போ வரப்போகிறாரு, அவர்கிட்ட இந்த பூமியை கொடுக்கணும்னு சொன்னால் தேவன் என்ன கமெண்ட் பண்ணியிருக்கிறார், நான் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு, திருச்சபையில் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு, ஊழியர்களுக்கு எப்படி நான் கீழ்ப்படிஞ்சிருக்குன்னு எதிர்பார்க்குறாரு, பேரண்ட்ஸுக்கு எப்படி நான் கீழ்ப்படிஞ்சிருக்குன்னு எதிர்பார்க்குறாரு. இத்தனையோ நம்ம சிந்தையில் கொண்டு நம்ம பொறுமையாக தேவனை ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு செய்யணும்னு சொல்லி நான் நம்புவேன்னு சொன்னால், நான் சொல்கிறேன் இப்போ நடக்கலனாலும் சரி, அதுக்கான ஒரு நேரம் வரும், காலம் வரும். கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் என்றதுக்கு அர்த்தம் சும்மா இல்லை, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற பொருள். ஏற்ற காலம் வரும்போது தேவன் இவ்வளோ நாள் ஏன் நீ கேட்டு செய்யாமல் இருந்தான்னு சொல்லி அந்த டைம் வரும்போது தெரியும், ஐயோ நான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவரை நான் ஆசீர்வதிச்சிட்டா அப்படின்னு சொல்லி. நீ ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி தான் தேவன் சிலுவையில் உயிரை கொடுத்தாரு. இப்போ நான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்னென்ன ஆசீர்வாதம் வேணும், எனக்கு என்னென்ன தேவை எல்லாத்துக்காக ஆண்டவர் சிலுவையில் ஒரு உயிரை கொடுத்துட்டாரு. இப்போ என் தலைமையிலே தான் இருக்குது, அது எடுத்துக்கிறதும் எடுத்துக்காது என் கையில் இருக்குது. இதை எடுத்துக்கணுன்னா தேவன் எதிர்பார்க்குற வாழ்க்கைக்கு நேராக கடந்த மட்டும்தான் நம்ம அதை எடுக்கவே முடியும். நாம் ஒரு பக்கம் போனால் இதை மிஸ் பண்ணுறோம். நான் அதுக்காக தான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு சரியானதை தருவார். நீ எதிர்பார்க்காதோடு பெருசாக ஆண்டவர் டிசைன் பண்ணி வச்சுருக்கிறார். தயவு செய்து ஒரே ஒன்று கேட்குறேன், நான் ஃபோனே இன்னும் யூஸ் பண்ணல, எப்போனா யூஸ் பண்ணுவேன், கையிலே என்கிட்ட ஃபோன் இல்லைன்னு சொல்கிற வாலிபர் யாருன்னா ஒருத்தர் சரிங்களா? ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஒரு வல்லமையை எடுத்து பயன்படுத்தட்டும். ஏன்னு சொன்னால் எனக்கே வயசு கம்மி தான், ஆனால் எங்களுக்கு முன்னாடி இருந்த ஊழியக்காரங்கள்லாம் பார்த்திங்களன்னா ஊழியத்தை எப்படி செய்யணும்னு சொல்லி எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடத்துவாங்க. அதுவே ரொம்ப கடினமாக இருக்கும், வளைஞ்சு விடுவது கஷ்டமாக இருக்கும், ரொம்ப பயப்படுவோம், ஊழியம் செய்ய முடியாது, அவங்க கூட இருக்க முடியாது, அவ்வளோ. இப்போ மொபைல் அது இதுன்னுக்கிறத பார்க்கும்போது ஐயோ நாங்கள் கற்றுக்கணும் பாடத்தை எங்களால் கற்றுக்கவே முடியாதோ, இப்போ எப்படி ஆண்டவருடைய ராஜ்யம் அடுத்த சந்ததி எப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு பயம், எல்லாருக்குமே ஒரு பயம். ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது என்னென்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்கும்படி. என் வாழ்க்கையை பார்த்து மற்ற மனம் திரும்பிடணும். நான் சொல்லி சொல்லி தொல்லை பண்ணி என்ன பண்ணக்கூடாது, அவன் மனம் திரும்பக்கூடாது. என் வாழ்க்கையை பார்த்து அவன் மனம் திரும்பிடணும். என்னப்பா அவன் இப்படி இருந்தால் இப்போ எப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லி. எங்கள் ஊர்லலாம் என்ன அப்படி தான் இப்போது பார்க்குறாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு லைஃப் ஸ்டைல். இந்த பைபிள் இருந்தால் இப்படி ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி. இல்லை நான் இருக்கிறேன்றதுனால சொல்லலை. வசனம் என்ன சொல்லுதுன்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுன்னு சொல்லப்படுது. எப்படி கனியை கொடுக்குன்னா, நம்ம பேசுறது இல்லை, கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம வாழும்போதே, அவர் நடக்க சொன்ன அந்த பாதையில் நடக்கும்போதே பிசாசுக்கு எதிர்த்து நில்லுன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அது எப்படி எதிர்த்து நிற்குதுன்னா, அவனை போய் இப்படி டிஷம் குத்துறது இல்லை. அவனை எப்படி எதிர்த்து நிற்கிறது, அவனை எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பட்டயத்தை எடுக்கணும். பட்டைனா என்னன்னா கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வசனத்தின்படி நீயும் நானும் வாழும்போது பிசாசுடைய ராஜ்யம் நிர்மூலமாக்கப்படுது. அதை தவிர தன்னுடைய வாழ்க்கையை மாற்றாமல், ஆண்டுக்கு பிரியமாக நான் வாழாமல், ஜபத்தில் அப்படியே போட்ட அந்நிய பாஷை போய்ட்டு அப்படியே என்னையுமே நடக்காது. தேவன் விரும்புகிற மாதிரி நான் மாறலன்னு சொன்னால் என்னை கொண்டு தேவன் செய்கிற காரியம் நடக்கவே நடக்காது. பிசாசுடைய ராசியத்தை காலி பண்ணணும்னா ஒரே ஒரு வேலை தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுக்குதா தெரியுங்களா? ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறது, ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிறது, ஆண்டவருக்கு சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைக்கிறது. இப்படி கட்டமைக்கும் போது தான் நீ யுத்தம் பண்ண தேவையில்ல, உனக்குள்ளே இருந்து ஆண்டவருடைய ராட்சியம் யுத்தம் பண்ணும், உனக்குள்ளே இருந்து ஆவியானவர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவார். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு விளங்குது? டைம் அடித்து முடிச்சிட்டேன். இந்த காரியம் எத்தனை பேருக்கு புரிஞ்சது? இப்போது ஆண்டவர் வரப்போகிறாரு, அவர்கிட்ட இந்த பூமியை கொடுக்கணுன்னா நீங்களும் நானும் என்ன செய்யணுன்ற ஒரு அளவுக்கு நமக்கு புரிஞ்சிச்சிங்களா? புரியுதுங்களா சிஸ்டர்? புரியுதுங்களா? நம்ம என்ன செய்யணும்னா, அது மட்டும் லேடிஸ் சைடு ஒருத்தர், ஜென்ஸ் சைடு ஒருத்தர். நம்ம என்ன பண்ணணும், தேவன் என்ன விரும்புகிறார். ஏன்னு சொன்னால், நான் இவ்வளோ நேரம் பாடம் எடுத்ததில்ல, ஒருத்தருக்கு என்ன புரிஞ்சிச்சின்னு சொன்னீங்களா நான் சந்தோஷமாக போயிடுவேன். உங்களுக்கு ஒன்றும் பரவாயில்ல, ஜஸ்ட்டு ஒரு வார்த்தையில் 2 வார்த்தையில் அப்படி கூட நீங்கள் சொல்லலாம். உதாரணம், நான் பானாமட்டிலேருந்து வந்துருக்கிறேன், காலையிலே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு உங்களுக்கு முன்னாடியே வந்துட்டேங்க. நான் எவ்வளோ ஆர்வம் பார்த்தீங்களா? அதனால தான் நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன்.
இந்த ஆர்வம் இல்லாமல் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியாது. சிந்தை ஃபுல்லாக இதே நிரப்பி இருக்கணும். ஆண்டவருடைய விருப்பத்தை செய்கிறதே என்னுடைய போஜனமாக இருக்கணும். பவுல் அப்படி தான் இருந்தார். அவருடைய சிந்தையை தரித்து கொண்டார். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் இயேசுவை விட்டு போல. அது அவருக்கு இயேசு தான் பெருசாக இருந்தார். எந்த ஒரு ஆசையை வச்சு பார்த்தாலும் இல்லை எனக்கு இயேசு தான் வேணும். எவ்வளோ பெரிய ஆசை எனக்குள்ளே எழும்பினாலும் எனக்கு இயேசு தான் வேணும் அப்படின்ற ஒரு பக்குவத்துக்குள்ளே பவுல் இருந்ததுனால தான் அவர் கட்சி தூக்கி இப்படி போட்டோடனே சுகம் ஆச்சு. ரகசிய வருகை வரப்போது ஆண்டவரோடு போகணும், கிரீடங்களை வாங்கிக்கணும், திருப்பி வரணும், இந்த பூமியை 1000 வருஷம் அரசாளுமை செய்யணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்களன்னா ஆண்டவருக்கு பிரியமாக வாழ ஒப்பு கொடுங்க. ஆண்டவருக்கு பிரியமாக நடக்க ஒப்பு கொடுங்க. நீங்கள் இன்னும் எழுப்புதலை கொண்டு வர எல்லாம் தேவையில்லை. ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம ஒவ்வொருத்தரும் வாழும்போது எழுப்புதல் வந்துடும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இதுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. தீமைக்கு தீமை செய்ய மாட்டீங்க, தீமைக்கு நன்மை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. ஆண்டவருடைய வார்த்தைப்படி செய்ய தான் ஆசீர்வாதம். தீமைக்கு தீமையை செஞ்சுட்டு இருக்கும்போது ஆசீர்வாதம் வரல. ஆசீர்வாதம்லாம் எப்படி வரும்? ஆண்டவருடைய வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கை என் வாழ்க்கை என்ன பண்ணல, கட்டமைக்கப்படலையே. சரி, நம்ம எழுந்து நின்று செபிச்சு முடிச்சிடலாம். டைம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சர்வீஸ்க்காக சீக்கிரமாக எழுந்து நின்றுக்கலாம். நல்ல கண்களை மூடி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தனி ராஜரீகம் பண்ணுகிறேன். ஆண்டவரே ஆளுமை செய்கிற தேவன் அப்பா, உம்முடைய வெளிப்பாடுகள் இந்த ஆண்டவரே இந்த நாளில் தந்து ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்தில் நீர் பேசியிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். எதிர்காலத்தை ஆண்டவரே கருத்தில் கொண்டு இந்த வெளிப்பாடு என்னுடைய பிள்ளைகளிடத்தில் ஆண்டவரே வெளிப்படுத்த நீ சித்தமாயிருந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழுகிற வாழ்க்கைக்கு நேராய் ஆண்டவரே எங்கள் வாலிபர்களை ஒப்புக்கொடு எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய பிரயாசங்களை அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே ஏற்ற காலத்தில் எங்கள் தலைகளை எல்லாம் உயர்த்தி ஆண்டவரே தேசத்தினுடைய நாம மகிமைக்காக ஆண்டவரே பயன்படுத்த முடியும் ஆண்டவரே கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன்ப்பா. நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஸ்தோத்திரம். வாலிபுடைய லீடர்ஸ்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. இன்னுமா ஆண்டவரை எதிர்பார்க்கிற காரியத்தில் ஆண்டவரே ஒரு பெரிய ஜெயத்தை தரும்படியா செபிக்கிறப்பா. அவருடைய எல்லைகளை விரிவாக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். மனனுக்காய் ஸ்தோத்திரம், மூலியங்களுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆவியானவர்களை பொறுப்பெடுத்து ஆண்டவரே உடைய சித்தத்தை ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய ஆலோசனைகளை நடக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். இன்னொரு விஷயம் கொடுக்காரங்கள தட்டலாமா? நன்றி. ஸோ அடுத்தபடியாக காணிக்கை நேரம் நம்மத்தில் இருக்கிற ராஜபதர் ஒரு சாங் பாடுவார். எல்லா தேவனுக்காக காணிக்கை செலுத்தலாம். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே.
பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. தேடினதால் கண்டடைந்தே தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது வெள்ளத்தால் புதிய கிருபை புது கவியால். புது எண்ணெயால் புது வெள்ளத்தால் புதிய கிருபை புது கவியால். நிரப்பினிதம் நடத்துகிறீர் நிரப்பினிதம் நடத்துகிறீர். நூதன சாலமில் சேர்த்திடுவீர் நூதன சாலமில் சேர்த்திடுவீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. வரும் பிரதர், கீழே வாங்க, மேலே மேலே வாங்க. எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாம். நன்றி ஆண்டவரே, சொல்லப்பட்ட வார்த்தை நிமித்தம் இந்த நாளில் இரண்டாவது ஆராதனையில் கர்த்தர் வெளிப்பட்டமைக்காய் எல்லாம் நன்றி சொல்லாமல். நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் ஆண்டவரை ஊழியக்காரை கொண்டு வந்து எங்களிடத்தில் பேச வந்த எல்லா ஆண்டவரை வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தீரே, மக்க நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை வேலை கர்த்தர் பொறுப்பெடுத்தமைக்கா நன்றி. தொடக்கம் முதல் முடிவு வரை நாவேன ஒரு ஆளுகை செய்தமைக்கா நன்றி செலுத்துகிறோம். ஐயா ஆண்டவரே, சுதரங்க வாலிபர்கள் இருதயமெல்லாம் உடைக்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் பெரிய காரணம் கர்த்தர் செய்யுங்க. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அடுத்த ஆராதனையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுக்க வேண்டுமா நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவை நாமத்தில் வருகும் நல்ல தந்தையே, ஆமென். நலம் செய்து சொல்லம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என்பளோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.